இருக்க நீ? அம்மா, உங்களுக்குன்னு இந்த வீட்ல ஒரு தகுதி இருக்கு, அத நீங்க குறைச்சுக்காதீங்க. அம்மா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா. நான் உங்களுக்கு காலம்கி விடக்கூடாதா? அதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அதெல்லாம் ஒரு காலம். இப்போ எல்லாமே மாறி போச்சு. பூவோட சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி நீ இப்போ படிச்ச பொண்ணோட புருஷன். அதுவும் உன் பொண்டாட்டி இந்த ஊர்லயே முதல் மார்க் எடுத்து பேப்பர்ல போட்டோ வர அளவுக்கு பெரிய ஆளு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஏன் காலை பிடிச்சு விட்டீங்கன்னா அது ரொம்ப அசிங்கப்பா. உங்க பொண்டாட்டி இத பார்த்தா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. போங்க, இனிமே இந்த வேலையெல்லாம் நீ எனக்கு செய்ய வேண்டாம். ஏமா இப்படி என்ன வதக்கிறீங்க? எனக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கணும் உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியுமா? அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி நடந்துக்கிறது நல்லா இல்லம்மா. என்னால ஒழுங்கா எந்த வேலையும் பார்க்க முடியலம்மா. இப்பவும் இந்த விஷயம் தான் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா போய் தூங்கி எந்திரிங்க. நாளைக்கு காலையில வேலைக்கு போகணும்ல. போ போ. அம்மா, அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. அப்பா, அம்மா, என்னப்பா நிம்மதியா தூங்க கூட விட மாட்டியா எங்களை? போ. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? போ, எங்களை நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்க விடு. போ. போங்கப்பா, போங்க, போய் தூங்குங்க. என்னங்க, படுங்க. திரும்பவும் மனச நோகடிச்சு அனுப்பி வச்சிட்டியே. உனக்கெல்லாம் இறக்கமே இல்லையா? பெத்த பிள்ளைகிட்ட இவ்வளவு மோசமா நடந்துக்கிற? அவன் திரும்ப பேசாம சாதுவா இருக்கிறதால தானே? இந்த மாதிரி சாதுவா இருக்கிற மனுஷன் திடீர்னு ஒரு நாள் நீ நினைச்சு பார்க்காத மாதிரி எதிர்த்து பேசுவான். அப்போ உன்னால அதை தாங்கிக்கவே முடியாது. இப்ப மட்டும் தாங்க முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? தாங்க முடியாத வேதனையில தான் இப்படி நடந்துக்கிறேன்னு உங்களுக்கும் புரியலையா? புரியுது, ரொம்ப நல்லா புரியுது. ஆனா உன்னோட பிடிவாதம் தான் பிரச்சனை அதிகம் பண்ணுது. நீ ஏதோ பேசணுன்றதுக்காகவே பேசுற மாதிரி தெரியுது. ஆனா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் யோசிச்சு பாத்தியா? உன் மனசுக்கு வந்ததெல்லாம் பேசி அனுப்பி வச்சிட்டியே. அவன் போய் நல்லா தூங்குவானா? இல்ல கடையில வேலை தான் பாப்பானா? ஏன் இப்படி அவன் நிம்மதியை கெடுக்கிற? ஏன்னா அவன் செஞ்ச வேலை அப்படி. பெத்த தாய்கிட்டே அவன் பொய் சொல்லிட்டான். பொண்டாட்டி செஞ்ச தப்ப மறைச்சு அவளை காப்பாத்துறதுக்காக நம்ம அத்தனை பேர்கிட்டயும் நடிச்சிருக்கான். அந்த கோவம் என் மனசுல இருக்குமா இல்லையா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இன்னும் எத்தனை நாள் தான் இதையே சொல்லிட்டு இருப்ப? நானும் இதுக்கு விதவிதமா விளக்கம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். சரி, நாங்க எல்லாருமே தப்பாவே கூட இருக்கட்டும், நீ மட்டும் சரின்னு கூட வச்சுக்கோ. இந்த பிரச்சனைக்கு இன்னும் நீ எத்தனை வருஷத்துக்கு இதே விளக்கத்தை சொல்லிட்டு இருப்ப? சொல்லு சிவகாமி, இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படியே இருப்ப? ஒரு நாள், ஒரு வாரம், இல்ல ஒரு வருஷம்? முடியாது. 2 நாள் 3 நாள்ல உனக்கே போர் அடிச்சிடும். ஏன்னா சுத்தி உள்ளவங்க மனசுல உன்னை பத்தி வெறுப்பும் கசப்பும் வர ஆரம்பிச்சிடும். இதே சொல்றேன்னா எதுவுமே ஒரு அளவுதான். கட்டிக்க போறவளுக்காக வாங்கின செயின என் முன்னாடி தூக்கி போடுறதுக்கு கூட தயாரா இருந்தவன் தான் அவன். அவன் இப்படி மாறிட்டானுங்க. அது என்னால தாங்கிக்கவே முடியல.
தாங்கிக்கிட்டு தான் ஆகணும் சிவகாமி. அதுதான் வாழ்க்கை. அவன் முன்னோக்கி தான் சிந்திக்கணும். அவன் குடும்பம், அவன் பொண்டாட்டி, அவன் புள்ளன்னு தான் அவன் யோசிக்கணும். அதுதான் சரி. பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு ஓடினா இந்த ரேஸ்ல அவன் தோத்துடுவான் சிவகாமி. நாம தான் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கலனா கூட பரவாயில்ல, ஓடுறவன் காலை பிடிச்சு இழுக்க கூடாது சிவகாமி. அவன் படுற வேதனை எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இது அவன் எனக்கு ஏற்படுத்தின காயத்தை விட பெருசு இல்ல. நான் தூங்குறேன்பா. மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஒரு பொய் இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். ஒரு அம்மாவையும் மகனையும் பிரிக்கும்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் அத்தையே இந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்கன்னு தோணுனாலும் அவங்க மகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு புரியுது. அந்த பாசம் தான் ஏமாற்றமாகி என் மகன் இப்படி போய் சொல்லிட்டானேன்னு அவங்கள நினைக்க வைக்குது. இதுக்கு இவர் என்னை வீட்டை விட்டே போக விட்டுருக்கலாம். ஒவ்வொரு நாளும் இவர் அனுபவிக்கிற சித்திரவதையை என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. பாவம் இவரு. ஒரு பக்கம் என்னை காப்பாத்த அம்மா கிட்ட போய் சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் அம்மா இப்படி தங்கிட்ட நடந்துக்கிறாங்களேங்கிற வேதனைய என்கிட்ட காட்டிக்க கூடாதுன்னு தவிக்கிறாரு. சாரிங்க, ரொம்ப ரொம்ப சாரி. மனப்பூர்வமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பொய் சொல்றதும் உண்மையை மறைக்கிறதும் ஒண்ணுதானே எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அதை இப்போ என் கண்ணு முன்னாடி நான் பாக்குறேன். சீக்கிரமே இதெல்லாம் சரியாகணும். இவர் அனுபவிக்கிற இந்த வலிக்கு ஒரு முடிவு வரணும். இன்னைக்கு ஏதாவது சமைக்கலாம். சரவணா முதல்ல சொல்லி கொடுத்த வெஜ் பிரியாணி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பேசாம அதையே பண்ணிடலாம். ஆனா இந்த வீட்டுல காலையிலே வெஜ் பிரியாணி சாப்பிடுவாங்களான்னு தெரியலையே. சரி பாத்துக்கலாம். காலையில சாப்பிடலன்னா மத்தியானமா சாப்பிட்டுப்பாங்க. என்னம்மா காலையிலே கிச்சனுக்கு வந்து வேலைய ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு? ஆமா, நேத்து ராத்திரி ரொம்ப நேரமா சோத்துல தண்ணி ஊத்தாம உங்களுக்காக முழிச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க வரல. மயிலு, உனக்கு தெரியாதா? நேத்து அண்ணனும் அண்ணியும் சினிமாக்கு போயிருந்தாங்க. அப்படின்னு உனக்கு யார் சொன்னது பார்வதி? எனக்கு இங்க தியேட்டர் எந்த மூலையில இருக்குன்னு கூட தெரியாது. இல்ல, நீ 2 பேரும் ஒன்னா வெளியே போயிட்டு லேட்டா வந்தீங்களா? அதான் நானும் நினைச்சுக்கிட்டேன். அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா சினிமாக்கு போனீங்களான்னு என்கிட்ட கேளு. நான் உண்டு இல்லைன்னு சொல்றேன். அதை விட்டுட்டு நீ நினைக்கிறது உண்மைன்ற மாதிரி சொல்லாத. நானும் உங்க அண்ணனும் ஸ்வீட் ஆர்டர் செஞ்சிருந்ததை டெலிவரி கொடுக்க போனோம். வர வழியில பெட்ரோல் தீந்து போய் வண்டியை தள்ளிக்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் நடந்துச்சு. ஓ சரி சரி சரிங்க அண்ணி. ஏன் பார்வதி, எனக்கு ஒரு டவுட். அண்ணியும் சரவணையாவும் ஜோடியா சினிமாக்கு போயிருந்தாலும் அதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே. 4 இடத்துக்கு சேர்ந்து போயிட்டு வரதுல என்ன தப்பு இருக்கு? ஏ மயிலு, நீ வேற ட்விஸ்ட் பண்ணி விடாத. நான் சும்மா மனசுல நினைச்சதை கேட்டேன், அவ்வளவுதான். தப்புனா சாரி கேட்டுக்கிறேன். காலையில இது ஒரு பஞ்சாயத்து. என்ன மயிலு, காஃபி போட்டு எடுத்துட்டு வாடினா எங்க வந்து நின்னு கதை பேசிக்கிட்டு இருக்க? இதோ போட்டுறேம்மா, 5 நிமிஷம். நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கம்மா? கிச்சன்ல உங்களுக்கு என்ன வேலை? இல்லத்த, ஏதாச்சும் சமைக்கலான்னு. ஐயோ நீங்களா? ஐயோ, நீங்க பெரிய படிப்பெல்லாம் படிச்ச பொண்ணு, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலாமா? கலெக்டர் ஆக வேண்டியவங்க கரண்டி பிடிக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், தப்பு.
அந்த பாவம் எனக்கு வேண்டாமா. நீங்க இதையெல்லாம் வச்சுட்டு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது படிக்க வேண்டியிருந்தா கூட போய் படிங்க. இல்ல நான் சமைக்கிறேன். எதுவும் தெரியலன்னா கேட்டுக்கிறேனே. எதுக்குமா இதெல்லாம்? உங்களை சமைக்க வைக்கிறேன்னு தெரிஞ்சா உங்க புருஷன் கோச்சுக்குவாரு. என் பொண்டாட்டியை எப்படி வேலை வாங்குவீங்கன்னு சண்டைக்கு வருவாரு. கோவத்துல ஒரு வாட்டி சின்னதா கை நீட்டினா கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போற குடும்பம் இது. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும்ல, அதுக்குதான். இந்தாங்கம்மா குடு. இந்தாங்க. இல்ல வேண்டாம். வாங்கி குடிங்க. இல்ல ராத்திரி வேற லேட்டா வந்தீங்க, சரியா தூக்கம் இருந்திருக்காது. குடிச்சிட்டு தெம்பா போய் ரெஸ்ட் எடுங்க. என்ன பாக்குறீங்க? நான் காஃபி போடல. நீங்க தான் பாத்தீங்களே, மயில தான் காஃபி போட்டா. நம்பி குடிங்க. மயில எடுத்து கையில கொடு. இந்தாங்கம்மா. இல்ல வேண்டாம். வாங்கிக்கோங்க. அப்புறம் அம்மா, இனிமே நீ இந்த வீட்ல கிச்சன்ல வேலை செய்ய எப்பவும் வர வேண்டாம். எல்லா வேலையும் இருக்கிற ஆளுங்களை வச்சு நானே பாத்துக்கிறேன். நீங்க கஷ்டப்படாம இந்த வீட்டோட எஜமானியம்மா நீங்க தாங்கிறத மறக்காம இருந்தாலே போதும். மயிலு, அம்மா. பார்வதி, 2 பேரும் கேளுங்க. அது இன்னைக்கு நாம இட்லியும் சாம்பாரும் செய்ய போறோம். பார்வதி, நீ முதல்ல காய்கறி எல்லாம் வெட்டு. மயிலு, நீ இட்லிக்கு மாவு எடுத்து ஊத்து. என்னம்மா இப்படி திடீர்னு இந்த வேலையெல்லாம் சொல்றீங்க? அப்புறம் என்னடி, இன்னைக்கு இட்லி சுட நேத்தே சொல்லி வைக்கணுமா? வேலை வெட்டி இல்லாம சும்மா தானே இருக்க? சொன்ன வேலையை செய். நீங்க என்னம்மா இன்னும் இங்கேயே நின்னுகிட்டு இருக்கீங்க? அடுப்படி அனலு உடம்பு கருத்துற போகுது. நீங்க வெளியில போய் சோஃபால உட்காருங்க. போங்க. அண்ணா இங்க பாரு, 3 கிலோ பிரியாணி மொத்தமா ஒருத்தர் சாப்பிட்டா அப்படியே எல்லாம் ஃப்ரீயா. ஒருவேளை சாப்பிட முடியலன்னு வச்சுக்கோ, காசு கொடுத்துடணுமா. செம்ம கான்செப்ட்ல. அவ்வளவு பிரியாணி சாப்பிட முடியுமான்னு தானே நினைக்கிறேன். நான் இதுக்காகவே 2 நாள் பட்டினி கடந்து வந்தேன். போயிட்டு வருவோமா? சரி ரைட்டு விடு. நீ பிரியாணி சாப்பிடுற மூட்லயே இல்லைன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் மட்டும் தனியா போயிட்டு வந்துடுறேன். தம்பி, பால்கோவா 1/2 கிலோ கொடுப்பா. பால் பாக்கெட்லாம் இங்கே இல்லை சார், பக்கத்து கடையில் போய் கேளுங்க. பால் பாக்கெட்டா? நான் கேட்டது பால்கோவா. நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க? பால்கோவா தானே சார்? இருக்கு சார், நான் உங்களுக்கு கொண்டு வரேன். இந்தாங்க சார், 140 ரூபா ஆச்சு. இந்த தம்பி, இவர் யார் தம்பி? ஓனர்கிட்ட சொல்லி வேலையை விட்டு தூக்க சொல்லு. சார், அவர் தான் சார் ஓனர். ஓனர் இவர் தானா? விளங்குன மாதிரி தான். இந்தாங்க. என்னென்ன ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை, விடுற. ஒன்னும் இல்லைனா அப்புறம் எதுக்கு இவ்வளவு கவலையா இருக்க? விடு, நான் எதுவும் வந்தாலும் பாத்துக்கலாம். டேய், என்னதான்டா வாங்க போற? பாத்துனே இருக்கிற. ஒன்றும் இல்லை மச்சி, என்னைக்கோ ஒரு நாள் நான் பார்வதி கிட்ட லவ் சொல்ல தான் போறேன். அப்போ போய் என்ன gift வாங்குறதுன்னு யோசிக்க கூடாதுல்ல. அதனால இன்னைக்கே என்ன பிடிக்கும்னு வாங்கி கொடுத்து செக் பண்ண வேண்டியதான். லவ் சொல்றதுக்கு முன்னாடி இவ்வளவு பில்டப்பு. அவன் மட்டும் ஒன்று ஓகே சொல்லிட்டா, என்னெல்லாம் என்ன பாடுபடுத்த போறோம் நினைச்சாலே ஒதுருது மச்சான். மச்சான், அவன் மட்டும் ஓகே சொல்லிட்டான்னு வச்சுக்கோயேன், அன்னைக்கு பாட்டி தானே மச்சான்? நைட்டே உன் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு மச்சான். உன் கூட சேர்ந்து சுத்துறேன்னு சொல்லி அவ என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது மச்சான். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. மச்சான், நான் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துறேன். என்னடா சொல்லு. டேய், இனிமேல் சத்தியமா சாப்பிடுவோம்டா.
இந்த இளைஞர் செய்த காரியத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல வீடியோ போட்டு உன்னை அசிங்கப்படுத்தல. வா ஓவரா பண்றான். பிரதர் எவ்வளோ ஆச்சு பிரதர்? 100 rupees சார். பிரதர் கேஷ் இல்ல. டேய் விளையாடுறியா? என்கிட்ட காசு இல்ல. டேய் ஆன்லைன் பே பண்ணிட்டுமா? ஆன்லைன் பே பண்ணலாம். மச்சான் மொபைல காணும்டா. மொபைல காணுமா? ஏய் நல்லா பாருடா. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட தொட்டு பார்த்தேன்டா, இருந்துச்சுடா. டேய் இப்ப இருந்துச்சுனால அதுக்குள்ள எப்படி காண போகும்? பட்டாசு விளையாடாத மச்சான் உன் லவ் மேல சத்தியமா நான் எடுக்கலடா. ஜி பாத்துட்ட மச்சான். இல்லடா ஒரு நிமிஷம் சார். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் காணாம போச்சா? கன்ஃபார்மா தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியுங்க. வரும்போது போன் இருந்துச்சு. அப்படின்னா சிசிடிவி கேமரா செக் பண்ணலாமா சார்? ஓகே ஓகே பிரதர். அடப்பாவி எவ்வளவு நேரம் அடிச்சுக்கிறான் பாரு மச்சான். ஏங்க அவன் மூஞ்ச கொஞ்சம் ஜூம் பண்றீங்களா? ஜூம்லாம் பண்ண முடியாது சார். அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன், நீங்க பாருங்க சார். டேய் ஃபோன்ல தான்டா எல்லா டீட்டெயிலும் இருந்துச்சு. எப்படியாவது பிடிக்கணும்டா. மச்சான் ஆள் யாருன்னு தெரிஞ்சிச்சுல, புச்சிடலாம் வா. சாரி பிரதர். ஓகே சார். அப்புறம் என்னம்மா சந்தியா? என்ன சொல்றதுன்னு தெரியல மாமா. நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான். இப்ப கூட நான் உங்ககிட்ட அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை விடுமா, இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த ஒரு விஷயத்துக்கோசரம் மன்னிப்பு கேட்டே இருக்க போற? தப்பு செய்யறது மனுஷ குணம். தப்புன்னு தெரியும் போது திருத்திக்கிட்டு போக வேண்டியதுதான். ஆனா அத்தை இன்னும் இறங்கி வரவே மாட்டேங்கிறாங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. அதுதாம்மா எனக்கும் புரியல. அவ பிடிவாத காரின்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு பிடிவாத காரியா இருப்பான்னு எனக்கே இப்பதான் தெரியுது. சின்னஞ்சிறுசுங்க ஏதோ தெரியாம பண்றாங்க, பெரியவங்க நாம தான் அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம்னு இல்லாம என்னவோ பரம்பரை பகையாளி மாதிரி நடந்துக்கிறா. நானும் பலமுறை சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறாமா. நான் வேணும்னே போய் சொல்லல மாமா, சத்தியமா சொல்றேன். எனக்கே இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லா உண்மையும் தெரியும். எங்க அண்ணன் பாட்டுக்கு வாய்க்கு வந்து பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டான். ஆனா ஒவ்வொரு நாளும் உண்மை தெரிய தெரிய எனக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருந்தது தெரியுமா? என்னால அதை ஜீர்ணிக்கவே முடியல மாமா. வாய் விட்டு சொல்லி அழறதுக்கு கூட முடியல. அப்புறம் ஒரு கட்டத்துல தனக்கு படிக்காத மருமக தான் வரணுங்கிறதுல அத்தை எவ்வளவு உறுதியா இருந்தாங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. நாம போய் படிச்சவங்கிற உண்மையை சொல்ல போய் இருக்கிற நிம்மதியும் கெட்டு போயிடுமோன்னு தான் கொஞ்ச நாள் தள்ளி போட்டேன். அப்புறம் என்ன இருந்தாலும் சொல்லிடணும், இல்லைன்னா நம்ம மேல தப்பாயிடும் நினைச்சு நான் சொல்றதுக்கு நிறைய தடவை முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் ஏதோ ஒரு தடை. அதான் அன்னைக்கே சொன்னியே, நீ சொல்றத நான் நம்புறேம்மா. எப்படி சொன்னா அத்தை நம்புவாங்கன்னு தெரியல மாமா. இப்ப கூட நான் கிச்சனுக்குள்ள சமைக்க போனதுக்கு நீ எதுவும் சமைக்க வேண்டாம்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டுட்டாங்க. எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை. இந்த வாங்க போங்கன்னு பேசுறது, நீங்களாம் பெரிய ஆளுங்கன்னு சொல்றது, இதெல்லாம் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு மாமா. நான் படிச்சிருக்கேன் தான், ஆனா அதுக்காக நான் எல்லாரை விட பெரிய ஆளுன்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. நான் அப்படி நடந்துகிட்டதும் இல்லை. ஆனா அத்தை ஏன் இப்படிலாம் சொல்றாங்கன்னு புரியல. எப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதோ அப்பல இருந்து வேற ஒரு ஆளாவே மாறிட்டாமா. கல்யாணம் ஆன இந்த 35 வருஷத்துல சிவகாமி இந்த அளவுக்கு கோவப்பட்டு இப்பதான் நான் பாக்குறேம்மா. யாரு என்ன சொன்னாலும் கேட்காம வார்த்தையாலே குத்தி கிழிக்கிறாம்மா. நீ எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, நான் பார்த்துட்டு தானமா இருக்கேன். அம்மா அப்பா இல்லாத பொண்ணாச்சே, அண்ணா அண்ணி கூட இங்க இல்லையே, இப்படி திட்டினா அவ மனசு கஷ்டப்படும்ட்டு அவ நினைக்க மாட்டேன்றா. என்ன திட்டத்தை கூட ஒரு வகையில நான் ஏத்துப்பேன் மாமா. ஏன்னா சின்னதோ பெருசோ
நான் ஒரு தப்பு பண்ணிருக்கேன். ஆனா உங்க மகனையும் சேர்த்து திட்டுறாங்களே, அவரையும் மூணாவது மனுஷன் மாதிரி திட்டுறாங்களே, அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவனும் உன் கூட சேர்ந்து பொய் சொல்லிட்டான்னு அவளுக்கு கோவமா? இல்ல மாமா, அவர் என்னை காப்பாத்ததான் அப்படி சொன்னாரு. எனக்காக அவர் பழிய சுமக்கிறாரு. இதுக்கு என்னதான் மாமா முடிவு? நான் என்ன செஞ்சா அத்தையோட மனசு மாறும்? அம்மா, வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு ஏதுமா மருந்து? அப்படியே விட்டுட்டு போயிட வேண்டியதுதான். அவளுக்கே ஒரு நாள் தோணும், அப்ப இதெல்லாம் நிறுத்துவா. ஏங்க எங்க இருக்கீங்க நீங்க? இதோ இங்கதான், இதோ வர சீக்கிரம் வாங்க. இந்த பார், என் கூட நீ பேசுறத பார்த்தான்னு வச்சுக்கேன், உடனே கோவப்படுவா. ஒரு விஷயம் சொல்றமா உனக்கு, நீ உன் மனசுல அளவுக்கு மீறி குற்ற உணர்ச்சி வச்சுக்காத. அப்படி ஒண்ணு நீ செஞ்சது கொலை குத்தம் கிடையாது. நாட்டுல என்னென்னவோ நடக்குது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? என்னங்க வரீங்களா இல்லையா? இந்த வரேன். சீக்கிரம் வாங்க. கூப்பிடுறா, அப்புறம் பேசுறேன்.